நீங்க சொல்றது சரிதான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப என் மருமக முழுகாம இருக்காளே. அது சரிப்பா, இப்ப முழுகாம இருக்கலாம். ஆனா இப்ப இருந்தே அதிகமா குழந்தை பெத்துக்கிறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஜாடமாடையா சொல்லி வச்சாதான் அட்லீஸ்ட் அடுத்த குழந்தை பிறக்கிறதையாவது தடுத்து நிறுத்தலாம்ப்பா. அதுவும் சரிதான். ஜாடமாடையா இப்போல இருந்து ஏற்பாடு பண்ணிடணும். அப்படிதான் வழிக்கு. அறிவு கெட்ட சிவசாமி. ராத்திரி மணி 11 ஆகுது. இவளுக்கு என்ன வேலை சமய கட்டல. முட்டைக்கோசு என்னடி பண்ற? மிளகாப்பொடி அடிக்கிறேன். ஆமாண்டி, ராத்திரி 12 மணிக்கு மிளகாப்பொடி அடி, 2 மணிக்கு இட்லிக்கு மாவர, 5 மணிக்கு வீடு கழுது. சரியான ரப்பர் பாய்வ. ஆடி தூங்க போலாம். நீங்க போய் தூங்குங்களேன். ரொம்பத்தான் அலட்டிக்காதிரி. புருஷங்காரங்க அலைய விடுறதே பொம்பளைங்க பழப்பா போச்சு. ஏதோ இவங்களுக்கு எதுலையுமே இஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு நாடகம். ஆடி போலாம். நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். போலாம். தப்பித்தபடி புருஷங்கார தூங்கிட்டா போதும். எங்க தூங்கிட்டீங்களா எங்க தூங்கிட்டீங்களான்னு மேல விழுந்து புடுங்க வேண்டியது. ஆடி போலாம். பரவாயில்ல, முன்னாடிதான் போறா. போங்களேன். வில்லன் எதுக்கு இந்த நேரத்துல நம்ம ரூமுக்குள்ள வந்துட்டு போறாரு? தெரியலையே. அப்பாதான் வச்சுட்டு போயிருக்கேன். இதுக்கு வேடிக்கை நாளைக்கு பாரு. அம்மா, உனக்கு என்ன வாங்கிருக்க பாத்தியா? சரிதா பீடா. என்னது? ஜரிதா பீடாடி. இந்தா. உங்களுக்கு? ஆளுக்கு பாதி. எப்படி சவந்திருக்கு பாத்தீங்களா? பீடா போட்டவா எவ்வளவுக்கு அவ்வளவு செவக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பீடா கொடுத்தவங்க மேல ஆசைன்னு அர்த்தம். பீடாவை கடைக்காரன் கொடுத்தாண்டி. கொண்டுடுவேன். ஒரு தேங்காய். என்ன? ஒரு தேங்காய். ஒரு தேங்காய். அம்மா அம்மா பெரிய ரோடாயா அம்மா ஐயோ, பெட்ரூம் பாத்ரூம் ஆயிடுச்சே. நீங்க எல்லாம் போங்கம்மா, நான் வரேன். 5 புள்ளைங்க பெத்தாச்சு. பீடா கேட்கிற பீடா சரித்த பீடா.